அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறதுக்கான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னோர்களுடைய சாபம் தாங்க இருக்குது. இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய யார் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஜோதிடத்தை காண்பித்தாலுமே கூட உங்களுடைய குடும்பத்துக்கு முன்னோர் தோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய சாபம் இருக்குது, நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கு குடும்பம் கஷ்டப்படுறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்கு இப்படி முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் நீங்க ஆரம்பிச்சிடும். முன்னோர்களுடைய சாபம் இல்லைங்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா, குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் அமாவாசை திதியானது வருவதுண்டுங்க. இந்த அமாவாசை திதி வரும் பொழுது பெண்கள் காலையில் எழுந்து வீட்டு வாசல்லாம் கூட்டி தண்ணீர் மட்டும் தெளிச்சிருக்கோங்க. கோலம் போடக்கூடாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் பளிச்சுன்னு கோலம் போடாமல் வெறும் செம்மண்ணில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுப்பாங்க. உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் அதை செய்வீங்கன்னா செய்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கண்டிப்பாக ஆனால் கோலம் போடக்கூடாது. அது ஒரு தவறான விஷயம். ஸோ மாற்றிக்கோங்க. போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட முன்னோர்களுடைய சாபமானது உங்களுக்கு இருக்குது, அதை விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. வாசலில் கூட்டி முடிச்சுடுவீங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு எச்சில் படாத டம்ளரில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் 2 துளசி இலைகளை போட்டு உங்களுடைய நிலை வாசல் படியில் வச்சுடுங்க. அந்த டம்ளருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு தட்டில் நாட்டு சக்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு சுவை நிறைந்த பொருளை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இந்த 2 பொருளையும் நிலவாசலில் வைக்கிறப்போ உங்களுடைய வீட்டு முன்னோர்களுக்காக வைக்கக்கூடியது அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க. அவங்கள வணங்கிக்கோங்க. முன்னோர்களுடைய மனம் சாந்தி அடையணும் அப்படின்னு இன்றைக்கி இந்த அமாவாசை திதியில் நீங்கள் எங்களுடைய வீட்டு முன்னோர்களை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களுடைய முன்னோர்களது வழிபாட்டை நிறைவு செய்வதற்காகவும் இந்த பொருளை வைக்கிறோம் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் அப்படி செய்யுங்க. ஸோ அமாவாசை திதி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டு முன்னோர்கள் நீங்கள் போடக்கூடிய படையலை சாப்பிட்றதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் ஐதீகமும் கூட. ஒவ்வொரு அமாவாசையிலையுமே வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா எங்கே இருந்தாலும் அந்த அமாவாசை திதியில் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஒரு டம்ளரில் தண்ணீரும் இனிப்பு பொருளும் அதை அவங்க பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் நிலைவாசல் படியில் வச்சுருக்கோம். ஸோ நிலவாசல் படியில் அது இருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே அவங்க மனம் குளிர்ந்து விடுவாங்க. அவங்கள நீங்கள் மறக்கலை அப்படிங்கிறத முதல்ல அவங்களுடைய நினைவுக்கு வந்துடும். ஸோ அந்த நிலைவாசலுக்குள்ளே நுழையும் பொழுதே அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நம்மளை எல்லாருமே இன்னும் மறக்காமல் இருக்காங்க, நமக்காக பிரார்த்தனைகள் செய்கிறாங்க, நம்மளை இன்னும் தெய்வமாக வழிபாடு செய்துட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய மனசுக்கு அந்த ஒரு எண்ணம் உருவாகும். அப்போது அதை பார்த்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மனம் குளிர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்படி ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அப்படின்றதுனால பித்ருதோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய தோஷம் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் விலகி போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமும் கூட. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல, வர அமாவாசை மே 16ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் போடுறது, வஸ்திரதானம் செய்கிறது, குடைதானம் செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியங்களை கொடுக்கும். கல்வி சார்ந்த உபகரணங்கள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த தானங்கள் வேணாலும் செய்யலாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பெண்களால் அமாவாசை படையலை போட முடியாது. காலையில் அவசரமாக எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க.
அப்போது அவங்களுக்கு அந்த மனசில் அந்த வருத்தம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலைல எழுந்து நீங்கள் வாசல் தெளிக்கும் பொழுது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமும் கூட. இதுக்காக நீங்கள் சமைக்கணும், அதனால் லீவ் போடணும், வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க. இதுவே போதும். நீங்கள் அமாவாசையில் படையல் போட முடியல அப்படின்னாலுமே கூட பரவாயில்லைங்க. அமாவாசையில் படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்த புண்ணியத்தை இந்த எளிமையான பரிகாரமே உங்களுக்கு வந்து கொடுத்துடும். அதனால் மறக்காமல் வந்து செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக அமாவாசையில் இந்த 2 பொருளை நிலவாசலில் நீங்கள் நிச்சயம் வச்சுடுங்க. இதை வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் எந்த நாள் அமாவாசை வருதோ அன்றைக்கி காலையில் வச்சுடுங்க. அதை அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீர் எடுத்து கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அந்த சர்க்கரை இருக்குது அப்படின்னா அது நிலவாசல் படிக்கு வெளியில் தூவி விட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு இந்த மாதிரியான ஜீவராசிகள்லாம் வந்து அதை வந்து சாப்பிட்ருவாங்க. இந்த 2 பொருளையுமே ரோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேட்டில் வந்து வைக்கக்கூடாதுங்க. நிலவாசப்படியில் தான் வைக்கணும், மறந்துடாதீங்க. உங்களுடைய வீட்டு வாசலில் கதவு இருக்குது இல்லையா, அதாவது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கதவு, அது பக்கத்தில் வைங்க. வெளியில் கொண்டு வந்து வச்சிடாதீங்க. ஸோ 2 பொருளையும் நீங்கள் அங்கே வைக்கும் பொழுது ரொம்பவே நல்லது நடக்கும். கதவை திறந்த உடனே உங்களுடைய வீட்டு வரவேற்பு அறை வரும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேட்டுக்கிட்டலாம் வச்சிடாதீங்க. வீட்டில் நிலவாசல் படிக்கிட்ட வைங்க. நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கி போயிடும். நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது இதுக்காக தான். முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கும் பொழுது தான் ஒரு குடும்பம் விருத்தியாகாமல் இருக்கும். பல்வேறு விதமான பிரச்சனைகளால் சூழ்ந்து இருப்பாங்க. வறுமை இருக்கும், நோய் நொடி இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமண தடை இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் பணம் வந்து இருக்கவே இருக்காது. கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான காரணமே முன்னோர்களுடைய சாபங்கள் தாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பித்திருக்களுடைய தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. முன்னோர்களுடைய சாபம் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய தலைமுறையே வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிக புண்ணியத்தால் இந்த தோஷத்தினுடைய பாதிப்பை வந்து உணராமல் கூட போகலாம். ஆனால் அவருடைய சந்ததியினர் கண்டிப்பாக அதன் மூலமாக கடுமையாக வந்து பாதிப்படைவாங்க அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயங்க. ஸோ ஒரு குடும்பத்திற்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, பித்ரு தோஷத்தை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே முன்னோர்கள் ஆத்மார்த்த சாந்திக்காக செய்யக்கூடியது தான் திதி தர்ப்பண பூஜைகள். இது அவங்களுடைய வம்சத்தினருக்கு நன்மைகளை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இது மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து செய்யக்கூடியது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.